ஏசாயா அதிகாரம் 15. மோவாபின் பாரம். இரவிலே மோவாபில் உள்ள ஆர் என்னும் பட்டணம் பாழாக்கப்பட்டது, அது சங்காரமாயிற்று. இரவிலே மோவாபில் உள்ள கீர் என்னும் பட்டணம் பாழாக்கப்பட்டது, அது சங்காரமாயிற்று. அழும்படி மேடைகளாகிய பாயித்துக்கும் தீபோனுக்கும் போகிறார்கள். நேபோவின் நிமித்தமும் மேதேபாவின் நிமித்தமும் மோவாப் அலறுகிறது. அவர்களுடைய தலைகளெல்லாம் மொட்டையடித்திருக்கும், தாடிகளெல்லாம் கத்தரித்திருக்கும். அதன் வீதிகளில் இரட்டை கட்டிக்கொண்டு எல்லாரும் அதன் வீடுகள் மேலும் அதன் தெருக்களிலும் அலறி அழுது கொண்டிருக்கிறார்கள். எஸ்போன் ஊராரும் எலையாளே ஊராரும் கூக்குரல் இடுகிறார்கள். அவர்கள் சத்தம் யாகாஸ் மட்டும் கேட்கப்படுகிறது. ஆகையால் மோவாபின் ஆயுத பாணிகள் கதறுகிறார்கள். அவனவனுடைய ஆத்துமா அவனவனில் கிளேசப்படுகிறது. என் இருதயம் மோவாபின் நிமித்தம் ஓலமிடுகிறது. அதிலிருந்து ஓடி வருகிறவர்கள் 3 வயது கிடாரியைப் போல அலைகிறார்கள். லூகித்துக்கு ஏறி போகிற வழியிலே அழுகையோடே ஏறுகிறார்கள். ஓரோன் ஆயிமின் வழியிலே நொறுங்குதலின் கூக்குரல் இடுகிறார்கள். நிம்ரீமின் நீர்ப்பாய்ச்சலான இடங்கள் பாழாய்ப்போம். புல் உலர்ந்து முளை அழிந்து பச்சை இல்லாமற் போகிறது. ஆதலால் மிகுதியாக சேர்த்ததையும் அவர்கள் சம்பாதித்து வைத்ததையும் அலரிகளின் ஆற்றுக்கு அப்பாலை எடுத்துக்கொண்டு போவார்கள். கூக்குரல் மோவாபின் எல்லையெங்கும் சுற்றும். எக்லாயும் மட்டும் அதின் அலறுதலும் பெரேலி மட்டும் அதன் புலம்புதலும் எட்டும். தீமோனின் தண்ணீர்கள் இரத்தத்தால் நிறைந்திருக்கும். தீமோனின் மேல் அதிக கேடுகளை கட்டளையிடுவேன். மோவாபிலே தப்பினவர்கள் மேலும் தேசத்தில் மீதியானவர்கள் மேலும் சிங்கத்தை வரப்பண்ணுவேன். இப்பொழுது ஏசாயா 15 அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். மோவாபின் பாரம். இரவிலே மோவாபிலுள்ள ஆர் என்னும் பட்டணம் பாழாக்கப்பட்டது, அது சங்காரமாயிற்று. இரவிலே மோவாபிலுள்ள கீர் என்னும் பட்டணம் பாழாக்கப்பட்டது, அது சங்காரமாயிற்று. இரவிலே என்று இந்த வசனத்திலே சொல்லப்படுவதை கவனியுங்கள். மோவாபின் மீது இரவிலே அழிவு வரும். திடீரென தேவ நியாய தீர்ப்பு வரும். 2 முறை இங்கே இரவிலே என்று சொல்லப்படுவது தேசத்தின் மீது வருகின்ற சடுதியான புயலை, அழிவை குறிக்கிறது. இந்த சங்காரம் இரவிலே வரும். அவர்களின் அழுகையின் அந்தகாரத்திற்கு முடிவே இல்லாமல் போய்விட்டது. தாங்க முடியாத, சொல்லி முடியாத அளவிற்கு அசீரியர்கள் இவர்களை அழித்து போட்டார்கள். மோவாபியரை பூமியிலிருந்தே அகற்றிவிட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். கீர் என்று சொல்லும் பட்டணம் சவக்கடலிலிருந்து 10 மைல் தொலைவிலே தென்கிழக்கு பகுதியிலே அமைந்திருந்தது. இப்பொழுது 2 வசனத்தை பார்ப்போம். அழும்படி மேடைகளாகிய பாயித்துக்கும் தீபோனுக்கும் போகிறார்கள். நேபோவி நிமித்தமும் மேதே பாவி நிமித்தமும் மோவாப் அலறுகிறது. அவர்களுடைய தலைகளெல்லாம் மொட்டையடித்திருக்கும், தாடிகளெல்லாம் கத்தரித்திருக்கும். இதிலே சொல்லப்படுகிற இடங்கள் நமக்கு மிகவும் வித்தியாசமானவையாக, நம்முடைய வாயினாலே உச்சரிக்க முடியாத பெயர்களாக காணப்படுகிறது இல்லையா? பாயித் என்ற இடத்தில் அவர்களுடைய தெய்வத்தை வணங்கும் இடம் இருந்தது என்று பார்க்கிறோம். பாயித் என்பதற்கு வீடு என்று அர்த்தமாகும். தீபோன் என்ற பட்டணம் யோர்தானுக்கு கிழக்கு திசையிலே அமைந்திருந்தது. அங்கே மோவாபியர்களின் கல் காணப்பட்டது. நேபோ என்பது ஒரு மலைப்பகுதி. இங்கே இருந்துதான் மோசே வாக்குத்தத்தத்தின் பூமியை பார்த்தார். மேதபா என்ற நகரம் ரூபனுக்கு சொந்தமானது என்று யோசுவாவின் புத்தகத்திலே 13 அதிகாரம் 16 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஏசாயாவின் நாட்களிலே இந்த இடங்கள் எல்லாம் மோவாபியரின் கையில் இருந்தது. இந்த இடங்கள் எல்லாம் அழிக்கப்படும் என்றே இங்கே தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இவர்கள் தேவனை அறிந்தவர்களாயிருந்தும் அவரை சேவிக்காமல் தங்கள் நேரங்களை எல்லாம் புறஜாதியார்களின் தெய்வங்களை வணங்குவதிலேயே செலவு செய்தார்கள். அவ்வாறு வணங்கிக் கொண்டு தாங்கள் வணங்குவதே உயிருள்ள தெய்வம் என்று கூறிக்கொண்டும் தெரிந்தார்கள். ஏசாயா 15:3 அதன் வீதிகளில் இரட்டை கட்டிக்கொண்டு எல்லாரும் அதன் வீடுகள் மேலும் அதன் தெருக்களிலும் அலறி அழுது கொண்டிருக்கிறார்கள்.
யோர்தானில் உள்ள அம்மானில் இந்த பகுதி காணப்படுகிறது. இப்பொழுது இந்த பகுதி மிகவும் ஏழ்மையானதாக காணப்படுகிறது. ஆனால் ஏசாயாவின் நாட்களிலே இந்த பகுதி மிகவும் செழுமையானதாக காணப்பட்டது. இதன் மூலம் தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த பகுதியிலே இன்று வரை காணப்படுகிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஏசாயா 15 அதிகாரம் 5 என் இருதயம் மோவாபி நிமித்தம் ஓலமிடுகிறது. அதிலிருந்து ஓடி வருகிறவர்கள் 3 வயது கிடாரியைப் போல அலைகிறார்கள். லூஹித்துக்கு ஏறிப்போகிற வழியிலே அழுகையோடே ஏறுகிறார்கள். ஒரோனாயிமின் வழியிலே நொறுங்குதலின் கூக்குரலிடுகிறார்கள். மோவாப் இஸ்ரவேல் தேசத்திற்கு எதிரையாக காணப்பட்டாலும் ஏசாயாவின் இருதயம் அதற்காக அழுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா அதற்காக பரிதாபப்படுகிறார். ஏனென்றால் அதன் மீது வரப்போகின்ற தேவ தண்டனை மிக பயங்கரமானதாக இருக்கப் போகிறது. ஏசாயா அதற்காக இரக்கப்பட்டு கண்ணீர் சிந்துகிறார். தேவனுடைய இருதயத்தை இது வெளிப்படுத்துகிறது. ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக எவ்வளவோ பாவம் செய்த போதும் தேவன் அவர்களுக்கு இன்னும் இறங்குகிறார். அவர்களுக்காக பரிதாபப்பட்டு கண்ணீரோடே தேடுகிறார். அவர்கள் அவரிடம் திரும்புவார்களானால் இரக்கம் பாராட்டி ஆசீர்வதிக்கவும் சித்தமுடையவராய் காணப்படுகிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் எவ்வளவு தூரமாய் ஆண்டவரை விட்டு போன பொழுதும் அவர் நம்மோடு கூட பேசி நம்முடைய பாவங்களை உணர்த்தி நியாய தீர்ப்பை குறித்து ஞாபகப்படுத்தும் பொழுது நாம் மனத்தாழ்மையோடும் பாவ அறிக்கையோடும் அவருடைய சந்நிதியிலே வந்து காணப்படும் பொழுது அவர் நம்மேல் இறங்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மையும் புதுப்பிக்க அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். முதல் அடி எடுத்து வைக்க வேண்டியது நமது பொறுப்பு. ஏனென்றால் ஏற்கனவே அவர் நமது பாவத்திற்காக தனது ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்து விட்டார். இந்த அவருடைய அன்பை புரிந்து கொண்டு மீண்டும் நாம் மனம் திரும்பி அவருக்கு பிரியமாய் வாழ்வோம் என்று தீர்மானிக்கும் பொழுது அவர் நம்மை கரம் பிடித்து தொடர்ந்து வழிநடத்த ஆவல் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய உள்ளத்திலே நாம் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவை குறித்து சற்றே எண்ணி பார்ப்போம். நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு சரியாக இருக்கிறதா? உண்மையான சந்தோஷம், உண்மையான சமாதானம் நமக்கு உண்டா? அல்லது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு சமாதானமான நிலை இல்லாமல் இருக்கிறதா? அப்படி என்றால் இந்த வேளையிலேயே ஆண்டுடைய பாதத்திலே நம்மை பரிபூர்ணமாய் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோமா? இதனை அடுத்துள்ள வசனங்கள் மோவாபின் மேல் வருகிற அழிவுகளை குறித்து தொடர்ந்து சொல்கிறது. அவை யாவும் அப்படியே நிறைவேறிவிட்டன என்பதை வரலாற்றின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்து ஏசாயா 16 அதிகாரத்தை சிந்திக்க இருக்கிறோம். இதிலே மோவாபிற்கு தேவன் கொடுக்கும் இறுதி அழைப்பை குறித்து பார்க்கிறோம். தேவன் கொடுக்கும் இரக்கத்தை பெறுவதற்கு வரும்படி அதற்கு தேவன் கொடுக்கும் அழைப்பை இந்த அதிகாரத்தின் துவக்க பகுதியிலே நாம் பார்க்கலாம். கவனியங்கள், வாசிக்கிறேன். ஏசாயா 16:1. தேசாதிபதிக்கு செல்லும் ஆட்டுக்குட்டிகளை நீங்கள் சேலா பட்டணம் துவங்கி வனாந்தரம் மட்டும் சேர்த்து சீயோன் குமாரத்தின் மலைக்கு அனுப்புங்கள். இங்கே பலிக்காக ஆட்டுக்குட்டி மோவாபிலிருந்து இஸ்ரவேலுக்கு அனுப்பப்பட அழைக்கப்படுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டி பலியிடும் மிருகம். இது இயேசு கிறிஸ்துவை தெளிவாக குறிக்கிறது. யோவான் 1 அதிகாரம் 29 வசனத்திலே யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்கிறார்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றுதான் சொல்கிறார். மோவாபியர் அவ்விதம் ஆட்டுக்குட்டிகளை இஸ்ரவேலுக்கு அனுப்பிவிட்டார்களானால் அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதாகிவிடும். இதை செய்திருப்பார்களானால், தேவ அழைப்பிற்கு கீழ்ப்படிந்திருப்பார்களானால் அவர்கள் கிருபையை பெற்றிருப்பார்கள். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. பிரியமானவர்களே, அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் மாய்மாலமான தேவனுடைய பிள்ளைகளாக காணப்பட விரும்பினார்கள். ஆகவே அவர்கள் தேவனுடைய பார்வையிலே பாவிகளாகவே காணப்பட்டார்கள். இதுவே அவர்களுக்கு அழிவை கொண்டு வந்தது. ஆம் அருமையானவர்களே, இன்றும் கூட அநேகர் தேவ சித்தம் செய்யாமல் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க விரும்புகிறார்கள். இது மாய்மாலமான வாழ்க்கைக்கு நடத்தும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகச் செய்யும். ஏசாயா 16:2. இல்லாவிட்டால் கூட்டை விட்டு துரத்தப்பட்டு அலைகிற குருவியைப் போல மோவாபின் குமாரத்திகள் அர்னோன் நதியின் துறைகளிடத்தில் இருப்பார்கள். இந்த அர்னோன் என்பது பெரியதொரு நதி அல்ல. இது மோவாபியர்களை
அசீரியர்களிடமிருந்து பிரிக்கும் அளவிற்கு பெரிதானதல்ல. ஆகவே மோவாபியர்கள் அவர்களால் பிடித்துச் செல்லப்பட்டார்கள். ஏசாயா 16:5 கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதின் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பார். இங்கே தாவீதின் கூடாரம் என்று சொல்லப்படுவதை கவனியுங்கள். இந்த காரியத்தை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே யாக்கோபு கூறியிருக்கிறார், நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய்ப் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. இந்த இடத்திலே புறஜாதியாருடைய சபையை குறித்து பேசும்போது யாக்கோபு இந்த வார்த்தைகளை கூறுகிறார். அதாவது தேவன் புறஜாதியாரை அழைத்து சபையை ஸ்தாபிக்க ஆரம்பித்தவுடன் அவர் மீண்டும் தாவீதின் கூடாரத்தை சீர்படுத்தி செவ்வையாக நிறுத்திவிட்டார். ஏசாயா 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மோவாபின் பெருமையையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகங்காரத்தையும் அவன் உக்கிரத்தையும் குறித்து கேட்டோம். அவன் மெத்த பெருமைக்காரன், ஆனாலும் அவன் வீம்பு செல்லாது. தேவன் மோவாபியரை வெறுத்து ஒதுக்கி தண்டிக்க காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய பெருமைதான். பிரியமானவர்களே, அவர்களுடைய இந்த பெருமையின் காரணமாகவே தேவன் அருளிய இரக்கத்தை அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டார்கள். அதை அவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள். மோவாபியர்கள் தங்களுடைய சுய நீதியை முழுமையாக நம்பினார்கள். ஆகவே தேவன் அவர்களை விடுவிக்கவில்லை. ஆம் அருமையானவர்களே, நம்முடைய சுய நீதி ஒன்றுக்கும் உதவாது. அது நம்மை ரட்சிக்காது. தேவனுடைய ரட்சிப்பை பெறவும் இடம் கொடாது. ஆகவே நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். நம்முடைய நீதி அழுக்கான கந்தை என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அதை உடுத்தவோ மற்ற உபயோகத்திற்கோ பயன்படுத்த முடியாது. ஆகவே கர்த்தாவே, நான் ஒன்றுமில்லை, நீர் என்னை ஆட்கொள்ளும், நீர் என்னை வழிநடத்தும் என்று ஜெபிக்க வேண்டும். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் அநேக காலமாக இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேட்டிருந்தாலும் அவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள். உங்கள் உள்ளத்திலே அவரை பரிபூர்ணமாய் விசுவாசிக்க முடியவில்லையா? அல்லது அவர் யார் என்பதை அறிந்திருந்தும், அவரே உலகத்தின் இரட்சகர் என்பதை அறிந்திருந்தும் உங்கள் பெருமையினாலே அவரை இன்னமும் ஏற்றுக்கொள்ளவில்லையா? ஒருவேளை அப்படிப்பட்ட பெருமையினாலே இன்னமும் உங்களை தாழ்த்தவில்லை என்பதை ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு தெளிவுபடுத்துவார் என்றால், இந்த நேரத்தில் தானே, ஆண்டவரே, நீரே என்னுடைய இரட்சகர், என்னுடைய சுய நலத்தினாலே, என்னுடைய சுய நன்மைகளினாலே, என்னுடைய முயற்சிகளினாலே நான் உம்மை அடைய முடியாது என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே என்னை இரட்சியும் என்று கூப்பிடுங்கள். நீர் என்னுடைய பாவத்திற்காக மரித்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். உங்களுடைய பாவங்களை ஒவ்வொன்றாய் அவரண்டை அறிக்கை செய்யுங்கள். அவர் உங்களை மன்னித்து உங்களுக்கு புதுவாழ்வு தர ஆயத்தமாயிருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல கர்த்தாவே, உமக்கு எதிராக செயல்பட்ட தேசங்கள் மேலே நீர் கொண்டு வந்த நியாய தீர்ப்புகளை குறித்து நாங்கள் வாசித்தோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலேயும் உம்மை நாங்கள் அறிந்தும் உம்மை ஏற்றுக்கொள்ளாமல் கடந்து சென்று விடாதபடி தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும். நீர் எங்கள் இரட்சகர் என்ற நிச்சயம் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே மகிழ்ச்சியோடும் திருப்தியோடும் ஆசீர்வாதங்களோடும் வாழ நீரே எங்களுக்கு அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.